இப்போ வந்து மஞ்சுமால் பிரதர்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக ஓடுறதுக்கு, மஞ்சுமால் பாய்ஸ் இந்த படம் ஓடுறதுக்கு காரணம் என்ன? ஒரு மனிதன் ஒரு மனிதனை ஒரு மனிதனுக்கு ஆபத்து, அந்த மனிதனை சுற்றி இருக்க நண்பர்கள். இப்போ நம்ம நிறைய சொல்கிறோம், இப்போ என்ன படம் ஓடும், எது படம் ஓடும்? ஒரு சினிமா அப்படின்றது எல்லா காலகட்டத்திலையும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் தாயை போல. ஸோ சினிமா வாஸ் மோஸ்ட் சேலஞ்சபிள் திங். நான் எரிந்து போகும் வரை, இறந்து போகும் வரை நான் சினிமாவில் எதாவது படைக்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேர் வீட்டிலே உட்காந்து படங்கள் பார்க்குறீங்க. வீட்டில் உட்காந்து எப்படி படம் பார்க்க முடியும்? வெங்காயம் வெட்டிக்கிட்டே படம் பார்ப்பீங்களா? இல்லை புருஷனை திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா படத்தை? இல்லை பொண்டாட்டி திட்டிக்கிட்டே பார்ப்பீங்களா? சினிமான்றது இங்கேருந்து போகும்போது அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு, பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு, இங்கேருந்து ஒரு காரில் போயிட்டு உட்காந்துட்டு, குழந்தைங்களோட உட்காந்துட்டு, பாப்கார்ன் வாங்கிட்டு, பஃப் வாங்கிட்டு உட்காந்துட்டு, அப்படி அண்ணாந்து பார்த்தா நிறைய நாதலெல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு புருஷன்ட்ட பக்கத்தில் எனக்கு அந்த நகையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒன்று போடுவான். அண்ணாந்து பார்க்கக்கூடிய விஷயம் கடவுளுக்கு அப்புறம் சினிமா மட்டும்தான். நான் என் சினிமாவுக்கு மட்டும் பேசலை, எல்லா சினிமாவுக்கும் பேசுகிறேன். சினிமா பார்க்குறதே நீங்கள் மந்த்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு படம் ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் வீட்டில் போய் பார்க்கலன்னா அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். கோவிலுக்கெலாம் போகாதீங்க, படத்துக்கு போங்க. கோவில் போனால் பாவம் பண்ணுறவங்க தான் வேணா. கோவிலுக்கு போனால் ஈஸியாக சொல்லிடுறேன், சார் நான் அடுத்து பாவம் பண்ண போகிறேன், கொஞ்சம் மன்னிச்சுங்க, பாவம் பண்ணிவிட்டேன், அதையும் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம். சினிமாவில் அப்படி கிடையாது. போய் சிரிக்க போகிறீங்க, அலாதியை ரசிக்க போகிறீங்க, அழ போகிறீங்க. டியர் டெக்ஸை ப்ராக்டிஸ் யாராவது பண்ணுறீங்களா? நீங்கள் எக்ஸசைஸே பண்ணுறதில்ல, வெறும் தம்பிள்ஸ் மட்டும் அடிச்சு கொடுக்கணும். நம்ம டியர் டெக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், சிரிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், மனம் விட்டு சிரிக்கணும். 1000 பேர் வந்து உட்காந்துருப்பான், பக்கத்தில் யாருன்னே தெரியாது, அவனை பார்த்து சிரிப்பீங்க, அவன் விசில் அடிப்பான், நீங்கள் விசில் அடிச்சு அவனை கட்டி பிடிப்பீங்க. சினிமா ஒரு பெரிய கம்யூனல் பார்ட்டிசிபேஷன். சினிமா ஒரு பெரும் கடலில் பயணப்படுற ஒரு பெரிய கப்பலில், நம்மெல்லாம் ஒரு டைட்டானிக் மாதிரி கப்பலில் போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அது மூழ்குனா கூட பரவாயில்ல. மூழ்குனா தான் ஜாக் கிடைப்பான், மூழ்குனா தான் ரோஸ் கிடைப்பான். அதுவும் சினிமா தான். நம்ம காலையிலேருந்து எப்படி, நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சினிமா டைரக்டர் இஸ் நாட் ஜஸ்ட் அ டைரக்டர், இஸ் ஆல்சோ சோஷியல் சயின்டிஸ்ட். நான் ஒரு படத்தை என் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்ல முடியும், நீங்கள் என்ன படம், நான் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சொல்கிறேன், டேய் நீ போயிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ரிப்ளே அப்படின்னு ஒரு சீரிஸ் வருது, அதை பாடுறா, உனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும், நீ அந்த ஃபிலிம் மேக்கிங் பண்ணுண்டா. 1955 வந்த படம் டேலண்டட் மிஸ்டர் ரிப்ளே அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரிசியா ஹைஸ்மித் எழுதின ஒரு நாவலுடைய 1955 வந்த படத்தை இப்போ ரீமேக் பண்ணியிருக்காங்க. சினிமாவுக்கு வர்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் வர்ற ஆசைப்படுறவங்க ஷார்ட் டிவிஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ் போய் பாருங்கள், ரிப்ளே அப்படின்ற ஒரு சீரீஸ். அந்த படம் வந்து ஒரு கெட்டவனை பற்றி, அது 8 எபிசோட் எடுத்துருக்காங்க. கெட்டவனை பற்றி, கெட்டவன் கெட்டது செஞ்சுக்கிட்டே இருக்கான், அவன் மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்குது. கடைசியில் எப்படி முடியுதுன்னு பாருங்கள். வாழ்க்கையினுடைய ஐரணியை அதில் பார்க்கலாம். அதோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்மாக நான் பார்க்குறேன். இப்போ நான் பார்த்த எக்ஸ்ட்ராடனரி. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து மஞ்சுமால் பிரதர்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக ஓடுறதுக்கு, மஞ்சுமால் பாய்ஸ் இந்த படம் ஓடுறதுக்கு காரணம் என்ன? ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு ஆபத்து, அந்த மனிதனை சுற்றி இருக்க நண்பர்கள். அந்த மனிதர்களை விட்டு கொடுக்கல அந்த குழந்தைகள், அந்த நட்பு. அதிகமாக கான்ஃப்ளிக்ட் இருக்கிற இடத்துல தான் சினிமான்ற ஃபார்ம் உருவாகுது. அதனால தான் மஞ்சுமா பாய்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட். ஆக்சுவலி நான் வர்ற இளைஞர்களுக்காக தான் சொல்லுவேன். இப்போ நம்ம நிறைய சொல்கிறோம், இப்போ என்ன படம் ஓடும், எது படம் ஓடும்? ஒரு சினிமா அப்படின்றது எல்லா காலகட்டத்திலையும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் தாயை போல. வலி இருக்கத்தான் செய்யும், அதை சுமக்கணும். ஸோ வர்ற ஜெனரேஷன்ஸ் எப்பொழுதுமே சினிமா பார்த்து இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீ உண்மையாக கதை சொல். உண்மையாக கதை சொல்லணும்னா என்ன? உண்மையாக சினிமா கற்றுக்க. நிறைய பேர் சார் நான் சின்ன வயசுலேருந்து படம் பார்ப்பேன், அது வந்து ஒரு காரணம் அல்ல சினிமா பண்ணுறதுக்கு. நீ சின்ன வயசுலேருந்து எல்லாருமே, எங்கள் அப்பா பார்க்குறாரு, எங்கள் தாத்தா பார்க்குறாரு, எங்கள் பாட்டி பார்க்குறாரு, எல்லாருமே பார்க்குறோம், பார்க்காதவங்க இல்லை. ஆனால் சினிமாவை செய்ய வருபவன் ஒரு 1000 பேர் தியேட்டருக்குள்ள வரான் அப்படின்னா, 1000 பேர் அண்ணாந்து பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த 1000 பேரோட அறிவாளியாக அந்த 2.5 மணி நேரத்தில் இருக்கணும் அந்த டேரக்டர். அது ரொம்ப முக்கியம். அப்போ 1000 பேர் அண்ணாந்து பார்க்கறதுக்கு அந்த படத்தில் வந்து இதுவரை நான் பார்க்காத காட்சி, இதுவரை நான் கேட்காத கதை, இதுவரை நான் யோசிக்காத விஷயங்களை சினிமாவில் சொல்லணும்னு கேட்குறான். அதனால தான் 150 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ சினிமா வாஸ் மோஸ்ட் சேலஞ்சபிள் திங். நான் தான் சொன்னேன், நான் எப்போயுமே சொல்லுவேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சினிமாக்குள்ளே வரான், ஒருத்தன் டான்ஸராக சினிமாக்குள்ளே வரான், ஒரு மியூசிக் டைரக்டர் ஒருத்தன் சினிமாக்குள்ளே வரான் அப்படின்னு சொன்னால் அவன் ஏற்கனவே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
அவன் ரொம்ப ஈஸியாக போயிட்டு நான் வந்து அந்த வேலை செஞ்சுக்கிறேன் இந்த வேலை செஞ்சுக்கிறேன், ஈஸியாக போயிட்டு காலையில் 5 மணிலேருந்து நான் காலையில் 8 மணிலேருந்து நான் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஒரு வேலை பண்ணேன்னு சொல்ல. நான் எரிந்து போகும் வரை, இறந்து போகும் வரை நான் சினிமாவில் எதாவது படைக்கணும்னு ஆசைப்பட்றேன். சினிமா மட்டும்தான் படைத்தலுக்கு உரியது. அதனால தான் சினிமாக்காரன் கடவுள்னு சொல்லுவாங்க. ஸோ சினிமாவை பார்ப்பவர்களும் ஒரு பெரிய கடமை இருக்குது. ஸோ சினிமாவில் நீங்கள் பார்க்க வரீங்க, நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக சிவன்னா யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு சிவன்னா நம்ம சிவாஜி மட்டும்தான் சிவன்னு தெரியும். திருவிளையாடலில் நம்ம சிவனை எப்போ பார்ப்போமான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஆனால் நம்ம சிவாஜியை நம்ம திருவிளையாடலில் பார்த்துருக்கோம். அம்மா அப்படின்னா அந்த காலத்தில் கண்ணாம்பான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்கள தவிர அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் சவுக்கர் அவங்க நிறைய பேர் அதுக்கப்புறம். ஸோ சினிமா பார்த்தல் அப்படின்றது வந்து அதான் சொல்லுவாங்க, ஒரு என்டர்டெயினுக்காக போகிறோம் இல்லை. இட் நாட் ஒன்லி என்டர்டெயின்ஸ், இட் எலிவேட்ஸ் யூ. இட் எலிவேட்ஸ் யூ. ஒரு நல்ல திரைப்படத்தை பார்க்கும் பொழுது நானும் அந்த இயக்குனரும் நானும் அந்த மகா கலைஞர்களும் கைகோர்த்து நடக்கிறோம். இந்த படம் அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த படம் ஓடணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் 36 மார்க்கை 50 போடுங்க, 30 மார்க்கை 40 போடுங்க. இந்த குழந்தைக்கு வழி விடுங்க. இவ வந்து டான்ஸ் மட்டும் நான் சாகணும்னு ஆசைப்படல, நான் டைரக்டும் பண்ணிட்டு தான் சாவேன்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம கை தட்டுவோம், அதுக்கு நம்ம கூட இருப்போம். இங்கே வந்தவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தனித்தனியாக பேசலை, ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. தேங்க்யூ. நன்றி. இசையமைப்பாளரும் இயக்குனர்